எப்படி வாங்க, நான் தான் நடராஜன் பேசுகிறேன். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்திரகோச மங்கை அப்படின்ற இந்த கோயில் பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் சிவன் வந்து ஆதிசிவன், அதாவது சிவன் வந்து தோன்றதுக்கு, உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே சிவன் இந்த இடத்துல தான் வந்து முதலாக தோன்றதா தல வரலாறே அதுதான். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து எல்லோரும் சாதாரணமாக வர முடியாது, ஏதோ கொடுப்பன உள்ளவங்க தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்க. உள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க வந்து எல்லோரும் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மரகதத்தாலான நடராஜர் சிலையெல்லாம் இங்கே தான் இருக்குது. இந்த சிவனுக்கு பார்த்திங்கன்னா தாழம்பூ மட்டும்தான் வச்சு படைப்பாங்களாம், வேறு எதுவும் பண்ண மாட்டாங்களாம். நம்ம நிறைய சிவன் கோயில் போயிருக்கோம். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய சனீஸ்வரன் கோயிலெலாம் இருக்கும், நவகிரகங்கள் இருக்கும். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நவகிரகங்களே இல்லாத கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயில் மட்டும்தான். இந்த உத்திரகோச மங்கை தான். காசி, நம்ம நிறைய போய் காசி, கேதார்நாத், பத்ரிநாத் எல்லாம் போயிருக்கோம். அங்கெல்லாம் விட பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த கோயில் தான் சொல்லியிருக்காங்க. இப்படி எங்கே கோயில் சாத்தினாலும் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து உத்திரகோச மங்கை அப்படின்னு சொல்லி தான் இந்த கோயில் வந்து டெய்லி நடை அடைப்பாங்களாம். என்னென்னு கேட்டால் இந்த சாமி வந்து டெய்லி போய் மறுபடியும் இதே இடத்துக்கு திரும்ப வருமா. அப்படி தான் இந்த உத்திரகோச மங்கை சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் தலை வரலாறும் அதுதான். வாங்க எல்லோரும் வந்து பாருங்கள். ராமநாதபுரம் வந்தீங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து உத்திரகோச மங்கைன்னு சொல்லி கேட்டால் பஸ்ஸில் வந்து எல்லோரும் இறக்கி விடுவாங்க. வாங்க, மறுபடியும் ஒரு உண்மை வீடியோவில் சந்திப்போம். பாய்.